வாங்க வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? இல்ல இப்பதான் வந்தோம். இவன் ஒருத்தன் எங்க போனாலும் பின்னாடியே வரான். மீனாட்சி, நானே ஹாஸ்டல் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல, எனக்கு அங்கிருந்து இங்க பக்கம் தான், அதான் நானே வந்துட்டேன். இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, ஓ. இவர்தான். என்ன பிரதர், நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஆதி, ஆ? நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன். ஓ, அதுவும் சரிதான். இவருக்கு தான் வேற வேலையே இல்லையே. எங்க மேரேஜுக்கு அவருக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமே. என்ன உங்க கடையில ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்லம்மா, இது எங்க கடை இல்ல. இந்த பிரான்ச்சை நாங்க தான் பாத்துக்கிறோம். இந்த கடைய என்னோட திறமையை பார்த்து, என்னோட உழைப்பை பார்த்து இந்த கடையோட பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் இந்த கடையோட பொன்விழா. அதுக்காக சில ஏற்பாடுகள்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப நல்லது. கல்யாணத்துக்காக துணி எடுக்க வந்திருக்க 3 ஜோடிகளுக்கு நடுவுல சின்ன சின்ன போட்டிகள் வைப்போம். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த துணியை எங்க சார்பா கொடுப்போம். இதுக்கு ஏற்கனவே 2 கல்யாண ஜோடிங்க வந்திருக்காங்க. இப்ப 3ஆவதா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இதுல கண்டிப்பா கலந்துக்கணும். இல்லங்க, அதெல்லாம் மீனாட்சி, நம்ம கலந்துக்கலாம். கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மீனாட்சி, இது நல்ல விஷயம் தானே? இப்படி குடுக்கறப்ப அந்த ஜோடி நல்லா வாழ்வாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆமா மீனாட்சி, நீ இதுல கலந்துக்கைய. அந்த போட்டிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவோம். அப்ப அதுக்குள்ள நம்ம ரிசப்ஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறலாம். பட்டுப்புடவை செக்ஷன் எங்க இருக்கு? என்ன விலையிலமா பாக்குறீங்க? இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவையா சொல்லுங்க. ஆதி, அதெல்லாம் எதுக்கு? ஒரு 5000 10,000 குள்ள பார்த்தா போதும். நோ 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 நோ, நீ என் ஒய்ஃபாக போறவ மீனாட்சி. அதுவும் மேரேஜ்ங்கிறது லைஃப்ல ஒரு நாள் நடக்கிறது. அதுல உனக்கு எல்லாமே பெஸ்டா தான் இருக்கணும். அதனால தான் பெஸ்டான ஜெயச்சந்திரன் கடையை சூஸ் பண்ண. நீங்க இருக்கிறதுலயே பெஸ்டான புடவையா தான் உனக்கு வாங்குவேன். மீனாட்சி, நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ம், வாங்க, நாம போய் புடவையை பார்க்கலாம். வாங்க ம், போலாமா? side. உள்ள வாங்க. வாங்க. ம். வாங்க. வா போலாம். போங்கம்மா போங்க. வாஜி, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு மீனாட்சி, உனக்கு ஆப்டா இருக்கு. மீனாட்சி, நீ இந்த புடவை தான் செலக்ட் பண்ணுவன்னு ஜீவா முன்னாடியே சொன்னான். அவன் சொன்ன மாதிரி நீ அதையே எடுத்துட்ட. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு மீனாட்சி. இல்ல, நீ உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். இது கொஞ்சம் மீனாட்சி கலருக்கு டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வேற ஆப்ஷன் பார்க்கலாமே. வேற ஏதாவது நல்ல கலரை பார்க்கலாமே. இதை விட ஏதாவது காஸ்ட்லியா இருந்தா கூட காட்டுங்க. ஏன்? இது அவளுக்கு நல்லா தானே இருக்கு. இது நல்ல மெட்டீரியல். இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன பிரதர், புடவைய பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க? ஏன் தெரியாது? எல்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை வகையான பட்டு புடவை இருக்குன்னு தெரியுமா? காஞ்சிபுரம் பட்டு, பனாரசி பட்டு, மைசூர் பட்டு, ஆரணி பட்டு, தர்மாவரம் பட்டு, போச்சம்பள்ளி பட்டு, பாலச்சேரி பட்டு, ஜீவா, பைத்தானி பட்டு. போதும் போதும், போய்கிட்டே இருக்கு. பட்டு சாரிய பத்தி இவ்ளோ விஷயம் தெரியுமா? என் அண்ணனே புடவை வியாபாரி தாங்க. நானும் சில தடவை அவன் கூட வியாபாரத்துக்கு போயிருக்கேன். எல்லாம் தெரியும், ஆனா எதுவும் பண்ண மாட்டேன்னு இருக்கேல்ல நீ. பேசாம இந்த கடையிலேயே சேல்ஸ்மேனா சேர்ந்துரு. மாசம் சம்பளமாவது வரும்ல. ஆனா இந்த புடவை மீனாட்சிக்கு நல்லா தான் இருக்கு. அக்கா இல்லக்கா,
இதோட காஸ்ட்லியா இருந்தா எடுங்க. இல்ல அ, இதுவே எனக்கு ஓகே தான். ஆ, ஆ, சரி மீனாட்சி, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். இதே எடுத்துக்கோ. ம். இப்ப இங்க நடக்க போறது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கங்கிறத பார்க்க தான். அதுக்கு நாங்க சில கேள்விகள் கேட்போம். அதுக்கு பதில் எழுதி அந்த பவுல்ல நீங்க போடணும். அதுல நீங்க எந்த அளவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். ஆனா உங்க பேரையோ, ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேரையோ அதுல எழுதக்கூடாது. ஓகே சார். நீங்க சொல்ற பதில வச்சு யார பத்தி எழுதிருக்காங்கன்னு அந்த பொண்ணு தான் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு பிடிச்ச கலர். இந்த ஆதி கண்டிப்பா எதுவும் எழுதியிருக்க மாட்டான். மீனாட்சி இதுல எப்படியாவது ஜெயிச்சு அவளுக்கு அந்த புடவை கிடைக்கணும். பிடிச்ச கலர் ரெட் கலர். உலகத்திலே அவங்களுக்கு அதிகமா பிடிச்சவங்க அவங்க அம்மா. பிடிச்ச உணவு அக்கா வைக்கிற வத்த குழம்பு. பிடிச்ச ஐஸ்கிரீம் சாக்கோபார். கண்டிப்பா இது ஆதி எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை.